கார்த்திக்கும் ரேவதியும் ஒன்றா இருந்து பூஜை பண்ணுறத பார்க்குற சாமுண்டீஸ்வரி வந்து ரேவதியை வந்து கார்த்திக்கிட்டேருந்து பிரித்து கனடாவுக்கு அனுப்பலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க. அவங்க ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணுறாங்க. உன் வீட்டில் மேரேஜ் ஃபங்க்ஷன் சொல்லிவிட்டு நான் வந்து ரேவதியை அங்கே அனுப்பிச்சி வைக்கிறேன். நீ ஒரு 6 மாதத்துக்கு எப்படியாவது ரேவதியை அங்கேயே வச்சுக்க பாரு. நான் அதுக்குள்ளே இங்கே இருக்கிறவனை பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாங்க. அவ்வளோதானே, நீ ரேவதி இங்கே அனுப்பிச்சி விடு, நான் பார்த்துக்கிறேன். ரேவதியோட பாஸ்போர்ட்டை எரிச்சிட்டு அதை காணும்னு சொல்லிடுறேன். அப்புறம் புதுசாக அப்ளை பண்ண சொன்னால் குறைஞ்சது ஒரு 5-6 மாதமாச்சும் ஆகும். நான் பார்த்துக்கிறேன், நீ கவலை விடு. ரேவதியை அனுப்பி மட்டும் விடு, அப்புறம் நீ எல்லாத்தையும் மறந்துடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு சொல்கிறாங்க. சரி, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு சாமுண்டீஸ்வரி வைக்கிறாங்க. அதுக்கப்புறமா நம்ம சந்திராவும் சாமுண்டீஸ்வரி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனதுமே வந்துட்டு இதை ரேவதிக்கிட்ட எப்படி சொல்கிறதுன்னு யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் சாமுண்டீஸ்வரி ஹாலில் எல்லாரையும் கூப்பிடுறாங்க. இந்த மாதிரி என் ஃப்ரெண்டு கனடாவில் ஒருத்தி இருக்கிறா, அவளோட பொண்ணுக்கு மேரேஜ். ஆனால் வந்து எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கிறனால என்னால் அதை அட்டன் பண்ண முடியல. நான் வந்தே ஆகணும்னு சொல்கிறதுனால என்ன பண்ணுறேன் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்று ரேவதியும் வந்துட்டு அப்படியே யோசிச்சுட்டு இருக்காங்க. ஒன்று சந்திரா சொல்கிறாங்க, என்னக்கா சொல்கிற, இந்த வீட்டிலையே பாஸ்போர்ட் இருக்கிறது உனக்கும் ரேவதிக்கும் மட்டும்தான். அப்படி இருக்கும்போது உன்னால் போக முடியலன்னா வேறு யாரால் போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கேட்குறாங்க. உடனே ரேவதி சொல்கிறாங்க, நான் போகிறேம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சந்திரா அப்படியே மனசுக்குள்ளே சிரிச்சுக்கிறாங்க. ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. நான் விரித்த வலையில் நீ தானாக வந்து விழுற பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு உடனே நம்ம ரேவதி சொன்னதுமே சாமுண்டீஸ்வரி வந்துட்டு நீ போயிடுறியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. நான் போயிடுறேம்மா, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரேவதி சொல்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு நாளைக்கு மதுரை ஏர்போர்ட்டில் ஃப்ளைட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கிளம்பிட்டு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லி நம்ம ரேவதியை வந்துட்டு கிளம்புறாங்க. கிளம்பி ட்ரெஸ் பேக் பண்ணிகிட்டு இருக்கும்போது கார்த்திக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி வந்து இந்த மாதிரி அம்மாவோட ஃப்ரெண்டு கனடாவில் இருக்காங்க, அவங்க பொண்ணுக்கு மேரேஜ், நான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை ஏதோ சூழ்ச்சி இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது, நீ எதுக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இரு, கிளம்பிட்டு எனக்கு கால் பண்ணு சொல்லிட்டு வந்து கார்த்திக் சொல்கிறாரு. சரி மாமான்னு சொல்லிட்டு வந்துட்டு ரேவதி சொல்லிட்டு ஃபோன் வச்சுறாங்க. அதுக்கப்புறமா இந்த பக்கத்தில் இவங்க பேக் பண்ணிவிட்டு அப்படியே வந்து வெளியே வரும்போது நம்ம சந்திரா வந்து சிவனாண்டிக்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க. உங்களை வந்து ஊர் மக்கள் முன்னாடி வந்து அந்த ரேவதியை கார்த்திகை சேர்ந்து அசிங்கப்படுத்தினாங்கல்ல, அதுக்காக நான் இப்போ ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். அந்த ரேவதியை கார்த்திகிட்ட பிரித்து கனடாவுக்கு அனுப்ப போகிறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது வந்து ரேவதி கேட்குறாங்க. ரேவதி அப்படியே ஷாக் ஆகிடுறாங்க. உடனே கார்த்திக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க, நான் தான் அப்போயே சொன்னேன்ல இதில் சூழ்ச்சி இருக்குன்னு சொல்லி, கண்டிப்பாக இது எல்லாமே ஒரு சித்தியோட வேலை தான், நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாங்க. அடுத்த நாள் வந்துட்டு மதியம் ஏர்போர்ட்டுக்கு வந்து ரேவதி கிளம்பி போகிறாங்க. கூடவே வந்து ஏர்போர்ட்டுக்கு நம்ம கார்த்திக்கும் வந்துட்டு போகிறாங்க. இதை பார்த்து சாமுண்டீஸ்வரிக்கும் சந்திராக்கும் ஒரே ஷாக் ஆகுது. இவன் என்ன இங்கே வரான்னு சொல்லிட்டு வந்துட்டு நம்ம பிளானே வேஸ்ட்டாக போயிடணும் போலன்னு சொல்லிட்டு உடனே சாமுண்டீஸ்வரி வந்துட்டு அப்படியே வந்துட்டு மயக்கம் போட்டு விழுகிற மாதிரி ஆக்ட் பண்ணுறாங்க. ரேவதி போகிற பிளான் வந்து சக்ஸஸ் ஆகக்கூடாது, கேன்சல் ஆகிருன்னு சொல்லிட்டு உடனே அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம ரேவதியும் வந்துட்டு ஃப்ளைட்டை மிஸ் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறமா வந்து நம்ம என்ன பண்ணாலும் நம்ம பிளான் மிஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு சந்திராவும் சிவனாண்டி வந்து பேசிக்கிறாங்க. இவங்களை என்ன தான் பண்ணுறது, நம்ம என்ன பிளான் பண்ணாலும் வந்துட்டு அதை வந்துட்டு சக்ஸஸ் பண்ண விட மாட்டேங்கிறாங்களே சொல்லிட்டு வந்துட்டு யோசிச்சிட்ருக்காங்க. எப்படியாவது இவங்க 2 பேரும் பிரிக்கணும்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம கார்த்திக் வந்துட்டு சந்திராவை பார்த்து, ஏன் இவ்வளோ கேவலமாலாம் வந்துட்டு பிளான் பண்ணுறீங்க, நீங்கள் வந்துட்டு வேணுன்னா உங்கள் புருஷன் கூட சேர்ந்து வாழுங்க, அதுக்கு ஏன் இங்கே 2 பேரும் பிரிக்க பார்க்குறீங்க சொல்லிட்டு வந்துட்டு கேட்குறாங்க. இங்கே பாரு, இப்போ ரேவதி வந்து கனடா போக விடாமல் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறியா, உங்கள் 2 பேரையும் வந்துட்டு நான் எப்படி பிரித்து காமிக்கிறேன்னு பாரு, இல்லைன்னா இந்த சந்திரா வந்துட்டு யாருன்னு உனக்கு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சந்திரா வந்து சவால் விட்டு போகிறாங்க. இந்த மாதிரி வந்து எபிசோட் முடிச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சுக்கணும், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். தேங்க்யூ.